வணக்கம். இந்த வீடியோ தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்காக காத்திருக்கக்கூடிய அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள், அதாவது 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் 7.5% கோட்டாவுக்கு எலிஜிபிளான மாணவர்களுக்கானது. இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் 2025 கடந்த வருடம் கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் 7.5 கோட்டா. 7.5% கோட்டாவில் போன வருடம் கவுன்சிலிங்கில் எந்த மார்க் வரலையும் என்ஜினியரிங் சீட் கிடச்சிருக்கு. ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ மார்க் வரலையும் சீட் கிடச்சிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் தான் கட் ஆஃப் மார்க்ஸ்னு சொல்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஓசிக்கு 141 வரலையும் கிடச்சிருக்கு, பிசிக்கு 138 வரலையும் கிடச்சிருக்கு, எம்பிசிக்கு 141 வரலையும் கிடச்சிருக்கு, பிசிஎம்க்கு 107.5 வரலையும் கிடச்சிருக்கு, எஸ்சிக்கு 113.5 வரலையும் கிடச்சிருக்கு, எஸ்டிக்கு 98 வரலையும் கிடச்சிருக்கு, எஸ்சிஏக்கு 80.5 வரலையும் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் கட் ஆஃப் மார்க்ஸ். இந்த வருஷமும் நீங்கள் இந்த மார்க்கை விட அதிகமாக இருக்குது, உதாரணத்துக்கு நீங்கள் எம்பிசி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா 141க்கு மேலே உங்களுக்கு மார்க் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி எல்லா கம்யூனிட்டிக்குமே இந்த மார்க்கு மேலே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, இப்போ அக்ரிகேட் மார்க்ஸ் உங்களுடைய மார்க் இந்த மார்க்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 7.5ல் சீட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மார்க் ஈக்குவலாக இருந்தாலும் கிடைச்சிடும். இன்னும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நமக்கு இப்போ சென்டம்ஸ்லாம் கம்மியாக இருக்குது. சென்டம்ஸ் ஒரு சப்ஜெக்ட்லேயும் மேத்ஸ் எல்லாம் சென்டம்ஸ் கம்மியாக இருக்குது, அதனால் கட் ஆஃப்ஸ் குறையும்னு சொல்கிறாங்க. பட் அப்ளிகேஷன்ஸ் நிறையா வந்திருக்கு. போன வருஷத்தை விட இந்த வருஷம் என்ஜினியரிங்க்கு அப்ளிகேஷன் நிறையா வந்திருக்கு. நமக்கு தெரியும், இந்த கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய சீட்ஸ் 1,70,70,000 சீட்டு தான். பட் அப்ளிகேஷன்ஸ் 3 லட்சம் அப்ளிகேஷன் வரலையும் வந்திருக்கு. அதனால் இந்த தடவை காம்படிஷன்ஸ் அதிகம். அதனால் இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் எக்ஸாக்டாக எந்த அளவுக்கு இதுக்கு விட கொஞ்சம் அதிகமாகுமா அல்லது குறையுமா அப்படிங்கிறது நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே தெளிவாக தெரிஞ்சிடும். ஓகே, எவ்வளோ பேர் இருக்காங்க, நம்பர்ஸ் எவ்வளோ இருக்குது, நமக்கு மேலே எவ்வளோ இருக்குது, எந்தெந்த மார்க்கில் எவ்வளோ இருக்குது, அதை வச்சுட்டு நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இப்போதைக்கு இந்த மார்க்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடைக்கும், இந்த மார்க்கே இருந்ததுனாலும் கிடைக்கும். இந்த மார்க்கு க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கும், அதாவது இந்த மார்க் கொஞ்சம் கீழே க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கிறது. ஓகே, நன்றி.